இசை. என்னோட பேரு ஓவியா. அன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நான் காலையில 6 மணிக்குல்லாம் எழும்பி கோயிலுக்கு போறதுக்காக பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தேன். கோயிலுக்கு போற அவசரத்துல பாத்ரூமோட கதவை நான் உள்பக்கமா மூட மறந்துட்டேன். நான் குளிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னோட குழந்தன் குளியலறையோட கதவை திறந்துட்டாரு. நான் அந்த நேரத்துல உடல்ல ஒட்டு துணி கூட இல்லாம அப்படியே நின்னுட்டு இருந்தேன். என்னோட குழந்தன் அதை பார்த்துட்டாரு. அதுக்கப்புறமா அண்ணி நான் தெரியாம திறந்துட்டேன்னு சொல்லி அவரோட ரூமுக்கு போயிட்டாரு. இந்த கதையை முழுமையா கேளுங்க, ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நான் குளியல் அறையில இருந்து என்னோட ரூமுக்கு போயிட்டு உடைகளை மாத்திக்கிட்டு கோயிலுக்கு போனேன். நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது என்னோட கணவரோட தம்பி எழும்பி குளிச்சிட்டு காலை உணவு சாப்பிடாம உட்கார்ந்திருந்தாரு. நான் வந்ததுக்கு அப்புறமா தம்பி சாப்பிடுங்களா?ன்னு கேட்டேன். இல்ல அண்ணி, இன்னும் சாப்பிடலைன்னு சொன்னாரு. சரி அப்படின்னு சொல்லி அவருக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கலாம்னு சமையலறைக்கு போயிட்டு சமைச்சிட்டு இருந்தேன். அப்போ என்ன அறியாமலேயே என்னோட சேலை நெருப்பு பத்திக்கிச்சு. நான் திடீர்னு ஐயோ அம்மா!ன்னு கத்த ஆரம்பிச்சேன். என்னோட அலறல் சத்தத்தை கேட்டு கொழுந்தனார் ஓடி வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி திடீர்னு என்னை காப்பாத்துவதற்காக என்னோட சீலையை அவிழ்த்து விட்டாரு. என்ன செய்யறது? அந்த நேரத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் நடந்துக்குவாங்க. நான் சீலை அவிழ்ந்ததுக்கு அப்புறமா உள்ளாடைகளோட அப்படியே நின்னுட்டு இருந்தேன். என் மேல இருந்த கீழமா பார்த்துட்டு அண்ணி உங்களுக்கு எதுவும் ஆகலையே?ன்னு கேட்டாரு. நானும் இல்லன்னு சொல்லி சொன்னேன். ஆனா அவரோட பார்வை என்னை காப்பாத்த வந்தவர் மாதிரி இல்லாம வேறொரு விதமா மாறிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த நேரத்துல ஒரு பொண்ணு எப்படி இருக்க கூடாதோ அந்த நிலையில நான் நின்னுட்டு இருந்தேன். எந்த ஆணா இருந்தாலும் அப்படித்தான் இருக்கும். திடீர்னு என்னோட குழந்தனார் என்னோட பக்கத்துல வந்து அண்ணி உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுதுன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், இப்படி இருக்கப்போ என்னோட வயசுதான் முக்கியமா?ன்னு கேட்டேன். சொல்லுங்க அப்படின்னு ஒருவித காந்த குரல்ல கேட்டாரு. எனக்கு இப்போ 30 வயசு ஆகுதுன்னு சொன்னேன். அன்னை இறந்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேட்டாரு. அதுக்கு நான் சொன்னேன், அன்னை இறந்து இதோட 5 வருஷம் ஆகுதுன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மதமதத்த குரலோட அங்க இருந்து போனாரு. நான் இன்னைக்கு நைட் முழுக்க தூக்கமே வராம என்னோட குழந்தனார் என்னை இன்னைக்கு 2 தடவை முழுமையா பார்த்துட்டாரு. முதல் பகுதி முற்பகல் 12:03:09 சோகஸ்மேலி. என்னோட மனசுக்குள்ள அந்த யோசனை ஏதேதோ செஞ்சிட்டு இருந்தது. என்னோட குழந்தனாரும் அப்படித்தான் இருக்குமோன்னு நினைச்சுக்கிட்டு நான் அப்படியே இருந்துட்டேன். நைட் 12 மணி இருக்கும். என்னோட குழந்தனார் தூங்காம ஹால்ல அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்தாரு. நானும் என்ன சத்தம் அப்படின்னு பார்க்கறதுக்காக என்னோட ரூம்ல இருந்து வெளியே வந்தேன். இரண்டாம் பகுதி 3:09 முதல் 3:34 வரை சோகஸ்மேலி. என்னோட குழந்தனை பார்த்ததுக்கு அப்புறமா என்னோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு பதட்டம். நேரா அவர்கிட்ட போயிட்டு ஏன் தம்பி இன்னும் தூங்கலையா?ன்னு கேட்டேன். இல்ல அண்ணே, தூக்கமே இல்லை, உங்க நினைவாவே இருக்குதுன்னு, அது ஏன்னு தெரியலன்னு சொன்னாரு. அதை கேட்ட ஒரு நிமிஷம் என்ன செய்யறது, என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. நான் அவரோட முகத்தை பார்த்தபடியே நின்னேன். மூன்றாம் பகுதி 3:34 முதல் 4 மணி வரை சோகஸ்மேலி. அப்பா அவர் என்ன சொன்னாருன்னா, அண்ணி நான் உங்களை கல்யாணம் செஞ்சுக்கவா? அன்னை இல்லாம நீங்க மட்டும் குழந்தையோட தனியா இருக்கீங்க, நான் என்ன செய்யறது, நீங்களே சொல்லுங்க ன்னு என்கிட்ட கேட்டாங்க. அதை கேட்ட நான் ஒண்ணுமே சொல்லல.
அதுக்கு இல்ல அண்ணி, உங்களோட அழகுல நான் மயங்கிட்டேன்னு சொன்னாரு. ஒரு நிமிஷம் எனக்கு பதட்டமாவும் பயமாவும் இருந்துச்சு. 4ஆம் பகுதி. 4 மணி முதல் 4:20 வரை சோகஸ்மெலி. என்னோட கணவரோட தம்பி இங்க வீட்டுக்கு வந்து 2-3 நாள் தான் இருக்கும். அதுக்குள்ள எப்படின்னு யோசிச்சுக்கிட்டே. இல்ல தம்பி, ஊர்ல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு அங்க இருந்து போக முயற்சி செஞ்சேன். என்னோட குழந்தனார் என்னோட கைகளை பிடிச்சுக்கிட்டு என்னை இறுக்கி அணைக்க முயற்சிச்சாரு. நான் அந்த அணைப்பில இருந்து தப்பி செல்ல முயற்சி செஞ்சேன். 5ஆம் பகுதி. 4:20 முதல் 4:42 வரை சோகஸ்மெலி. ஆனா அவர் என்னை வலுவா பிடிச்சுக்கிட்டாரு. என்னோட கண்ணுங்களையும் என்னோட உதட்டையும் அவர் முத்தங்களால மாறி மாறி கொடுக்க ஆரம்பிச்சாரு. இதுக்கப்புறமா என்ன அப்படியே எங்களோட ஹால்ல இருக்கும் சோபாவில தள்ளி இருக்க அணைச்சிக்கிட்டு அவர் ஏதேதோ செய்ய முயற்சி செஞ்சாரு. திடீர்னு என்னோட குழந்தை அழுததுனால அவர் என்னை விட்டு சற்று நகர்ந்தாரு. 6ஆம் பகுதி. 4:42 முதல் 5:02 வரை சோகஸ்மெலி. நானும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு என்னோட ரூமுக்கு வந்து கதவை மூடிக்கிட்டேன். அதுக்கப்புறமா என்னோட குழந்தையை கட்டுப்படுத்திக்கிட்டு அப்படியே தூங்கவும் ஆரம்பிச்சேன். காலையில விடிஞ்சது. என்னோட குழந்தன் எழும்பி வரல. நான் அவரோட ரூமுக்கு போயிட்டு இன்னும் எழும்பலையான்னு கேட்டேன். உள்ள இருந்து அவர் சொன்னாரு. 7ஆம் பகுதி. 5:02 முதல் 5:25 வரை சோகஸ்மெலி. இல்ல அண்ணி, உங்க முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு வெட்கமா இருக்குன்னு சொன்னாரு. சரி, பரவாயில்லை, வெளிய வாங்கன்னு சொல்லி நான் சமையலறைக்கு போனேன். அப்பா, என்னோட குழந்தன் நான் சரி பரவாயில்லைன்னு சொன்னது நான் அதை ஏத்திக்கிட்டேன்னு நினைச்சாரோ தெரியல. வெளிய வந்தவர் நேரா குளியலறைக்கு போய் குளிச்சிட்டு நல்ல மணக்க வாசனைகளை தெளிச்சிக்கிட்டு சமையலறைக்கு வந்தாரு. 8ஆம் பகுதி. 5:25 முடிவு சோகஸ்மெலி. சமையலறைக்கு வந்தவரு சும்மா இருக்காம என்னோட பின்னாடி வந்து என்னை கட்டி அணைச்சிக்கிட்டாரு. நான் முதல்ல வேண்டாம்னு நினைச்சாலும் அவரோட அணைப்பு என்னை ஒருவிதமான சுகத்துக்கு தள்ளுச்சு. நான் மெதுவா என்னோட மறுப்புகளை தவிர்த்தேன். அவர் அந்த ஆசைகளுக்கு இணங்கினேன். அன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால என்னோட குழந்தை பள்ளிக்கு செல்ல தேவையில்லை, நல்லா தூங்கிட்டு இருந்தா. நாங்க 2 பேரும் அவள தொந்தரவு செய்யாம அந்த சனிக்கிழமை பொழுது காலை வேளையிலேயே தனிமையில் இருக்க ஆரம்பிச்சோம். என்னோட குழந்தனார் என் கணவரை விட நல்ல வலுவானவரா இருந்தாரு. நான் இத்தனை வருஷம் தனிமையில என்னோட காலத்தை ஓட்டினேன். இப்போ கிடைச்சிருக்க என்னோட குழந்தன் என்னோட 5 வருஷ தாகத்தையும் தீர்த்துட்டாரு. என்னோட நிலத்திலேயே அவர் பயிரிடவும் ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு சில வாரங்கள் அந்த தொடர்பு சரியாதான் போச்சு. வேற வேற அறைகளாக இருந்த எங்களோட அறைகள் இப்ப ஒரே அறையா மாறுச்சு. ஒரு நாள் என்னோட பொண்ணு கேட்டா, ஏன்மா சித்தப்பா நம்ம கூட தூங்குறாருன்னு கேட்டா. அதுக்கு நான், சித்தப்பாவுக்கு பெய்யனா பயமா, அதான் நம்மளோட தூங்குறாருன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துனேன். இப்படியே போய்கிட்டு இருக்கப்போ ஒரு நாள் நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் என்னோட உடலை தொடர்ந்து போல நான் உணர்ந்தேன். திடீர்னு விழிச்சு பார்த்தேன். அப்ப பார்த்தா என்னோட பக்கத்து வீட்டுக்காரன். அவனோட பேரு ஜீவா. என்ன ஜீவா, இங்க செய்றேன்னு சொல்லி நான் கத்துனேன். அப்ப அவனோ, கத்தாத, நீ உன்னோட குழந்தனோடு செய்ற எல்லா தூளியமுமே எனக்கு தெரியும். என்னோட மொபைல்ல நான் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் இந்த கிராமத்துல உள்ள எல்லாருக்கும் அதை காட்டவா இல்ல வெப்சைட்ல அப்லோட் பண்ணவா அப்படின்னு கேட்டான். இதை கேட்ட ஒரு நிமிஷம் நான் நிலை குழிஞ்சு போயிட்டேன்.
என்னடா இது எப்படி நடக்குதே? இதை யார்கிட்ட சொல்றதுன்னு நான் திகைச்சபடி, இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா, உன்னோட குழுந்தனுக்கு கொடுத்த அனைத்தையும் எனக்கும் நீ தரணும். இல்லன்னா நான் இந்த கிராமத்துல இருக்க எல்லார்கிட்டையும் போயிட்டு உன்னோட எல்லா வண்டவாள விஷயங்களையும் சொல்லிடுவேன்னு என்னை பயமுறுத்துனான். அவனோட ஆசைக்கு என்னை இணங்கவும் வச்சான். அவனும் என்னை அடைஞ்சிட்டான். இப்ப நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கொழுந்தன் அந்த நேரத்துல எங்க போனாருன்னு தெரியல. ஒரு 2 மணித்தியாலம் கடந்ததுக்கு அப்புறமா அவர் உள்ள வந்தாரு. அப்பா, நான் கொழுந்தனார் கிட்ட கேட்டேன், எங்க போனீங்க? அதுக்கு அவரு, நான் வெளியில பேச போனேன். என்னோட நண்பர்கள் கூட கதைச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னாரு. அதுக்கு என்ன விஷயம்னு கேட்டேன். என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு விசா அனுப்பியிருக்கிறான். என்ன மலேசியாவுக்கு வர சொல்றான். நான் அங்க போயிட்டு வரவா? ஒரு 6 மாசம் வேலை இருக்காம். அந்த வேலையை முடிச்சா நல்ல பணம் கிடைக்குமா அப்படின்னு சொல்றாங்க. நான் அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நாம 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு சொன்னாரு. நான் இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லல. சரின்னு சொல்லி, நீங்க போயிட்டு வாங்க, நீங்க வந்ததுக்கு அப்புறமா நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோம். ஊர்ல உள்ளவங்க என்ன சொன்னா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி, நமக்கொன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறதே முக்கியம்னு சொன்னேன். அவரை சமாதானப்படுத்தி நம்பிக்கைக்குரியவரா மாத்தி நான் அனுப்பி வச்சேன். அன்னைக்கு மத்தியானம் ஒரு 12 மணி இருக்கும். என்னோட குழந்தனார் கடைசியா என்னை கட்டிப்பிடிச்சு முத்தமிட்டு என்னோட குழந்தைக்கு முத்தம் கொடுத்துட்டு போனாரு. அன்னைக்கு நைட் நான் தனியாதான் இருந்தேன். அப்பா, எனக்கு ஒரு போன் கால் வந்துச்சு. பின்னாடி வாச கதவை தார்ன்னு சொன்னான். நானும் நீங்க யாருன்னு கேட்டேன். அதுக்கு நான் உன்னோட பக்கத்து வீட்டுக்காரன் பதில் வந்துச்சு. நான் மெதுவா போயிட்டு கதவை திறந்தேன். அவன் உள்ள வந்தான். அப்பா, என்னோட பிள்ளை நல்லா தூங்கிட்டு இருந்தான். அவன் எதுக்காக வந்தான்னு எனக்கு தெரியும். நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லிராத. என்னோட குழந்தனார் என்னை கல்யாணம் செஞ்சுக்க போறாரு. நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ போறோம். எங்களை வாழவிடு அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு அவன் சொன்னான், நீ உன்னோட குழந்தனை கட்டிக்கோ, இல்லன்னா இந்த ஊர்ல இருக்கிற எவனையாவது கட்டிக்கோ. எனக்கு என்ன? எனக்கு வேண்டியதெல்லாம் உன்னோட உடல் சுகம்தான் அப்படின்னு பச்சையா என்கிட்ட சொன்னான். நான் அவனோட ஆசையை தவிர்க்கவும் முடியாமல் விட்டு விலகவும் முடியாமல் அவனோட ஆசைக்கு இணங்குற மாதிரி ஆச்சு. அதுக்கு பிறகா அவன் தினமும் இரவு வேலைக்கு வர ஆரம்பிச்சான். இந்த வேலையை தொடர்ந்தும் நடந்துகிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அவன் வந்தப்போ, அப்போ நாங்க 2 பேரும் தனிமையில ஈடுபட்டிருந்தோம். பின்வாசல் வழியா இன்னும் சில பேர் வந்தாங்க. அவங்க அந்த ஊர்ல சுற்றி தெரியக்கூடிய வாலிபர்கள். நான் அப்போ அவன்கிட்ட கேட்டேன், நீ யார்கிட்டையும் சொல்லலன்னு சொன்னேலே, இப்ப ஏன் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க என்னும் ஒருவித பயத்தோட பதட்டத்தோட கவலையோட கேட்டேன். போகணும்னு சொல்லி 7-8 வாலிபர்கள் சேர்ந்து எல்லாருமே அன்னைக்கு நைட் முழுவதும் அவங்களோட ஆசைக்கு என்னை அடிபணிய வச்சாங்க. என்னால எந்த ஒரு முடிவையுமே எடுக்க முடியாம என் வாழ்க்கையோட நான் திணறிக்கிட்டே இருந்தேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் ஒரு ஆண் கிட்ட, அதாவது என்னோட கொழுந்தனார் கிட்ட இழந்த என்னோட தன்மானமும் சகிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஒரு காரணமுமே என்னோட இந்த நிலைமைக்கு ஆளாக்கிருச்சுன்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இப்படியே நீடிச்சா என்னோட வாழ்க்கை, என்னோட குடும்பம், பிள்ளையோட வாழ்க்கை நாசகதியா செல்லும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் ஊர் மக்களுக்கு தெரியாம என்னோட வீட்டை பூட்டிட்டு காலையிலே 5 மணிக்கு எங்களோட கிராமத்தை விட்டு டவுனுக்கு வந்துட்டேன்.
டவுன்ல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அந்த நகரத்திலேயே நான் வசிக்கவும் ஆரம்பிச்சேன். 6 மாசம் கழிச்சு என்னோட கொழுந்தனார் ஊருக்கு வந்தாரு. நான் அவரை நகரத்துல வச்சு கண்டேன். நாங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொன்னேன். ஒரு நாள்தான் என்னோட வாழ்க்கையே இப்படி ஆகிருச்சு சொல்லி அவன்கிட்ட அழுது புலம்பினேன். அப்ப அவர் சொன்னாரு, என்னால உன்னோட வாழ்க்கை கெட்டு போயிருக்கலாம். அதனால உன்னோட வாழ்க்கையை நலம் பெற செய்யறது என்னோட கடமை. அதனால நான் உன்னை மனப்பூர்வமா ஏத்திக்கிறேன் சொல்லி என்னை அவரு கல்யாணமா செஞ்சுக்கிட்டாரு. காலங்கள் அழகா நகர்ந்துச்சு. இப்ப என்னோட கணவருக்கும் எனக்கும் ஒரு குழந்தையும் உருவாகியிருக்கு. எந்த பெண்ணா இருந்தாலும் ஒரு முறை நாம் இடம் கொடுத்துட்டா நம்மோட வாழ்க்கை நம்மளோட கட்டுப்பாடுகள் இருக்காது. எனவே எந்த முடிவுகளையும் பின்விளைவுகளை எண்ணாம முடிவெடுக்க கூடாது. அப்படிங்கிறதே இந்த கதை மூலமா நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயமா இருக்கு. இந்த கதை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்த இன்னொரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி. இசை இசை என்னோட பேரு ஓவியா. அன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நான் காலையில 6 மணிக்குள்ளாம் எழும்பி கோயிலுக்கு போறதுக்காக பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தேன். கோயிலுக்கு போற அவசரத்துல பாத்ரூமோட கதவை நான் உள்பக்கமா மூட மறந்துட்டேன். நான் குளிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னோட குழந்தன் குளியலறையோட கதவை திறந்துட்டான். நான் அந்த நேரத்துல உடல்ல ஒட்டு துணி கூட இல்லாம அப்படியே நின்னுட்டு இருந்தேன். என்னோட குழந்தன் அதை பார்த்துட்டாரு. அதுக்கப்புறமா, அண்ணி, நான் தெரியாம திறந்துட்டேன்னு சொல்லி அவரோட ரூமுக்கு போயிட்டாரு. இந்த கதையை முழுமையா கேளுங்க, ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நான் குளியல் அறையில இருந்து என்னோட ரூமுக்கு போயிட்டு உடைகளை மாத்திக்கிட்டு கோயிலுக்கு போனேன். நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது என்னோட கணவரோட தம்பி எழும்பி குளிச்சிட்டு காலை உணவு சாப்பிடாம உட்கார்ந்திருந்தாரு. நான் வந்ததுக்கு அப்புறமா, தம்பி சாப்பிடீங்களான்னு கேட்டேன். இல்ல அண்ணி, இன்னும் சாப்பிடலைன்னு சொன்னாரு. சரி அப்படின்னு சொல்லி அவருக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கலாம்னு சமையலறைக்கு போயிட்டு சமைச்சிட்டு இருந்தேன். அப்போ என்ன அறியாமலேயே என்னோட சேலை நெருப்பு பத்திக்கிச்சு. நான் திடீர்னு ஐயோ அம்மான்னு கத்த ஆரம்பிச்சேன். என்னோட அலறல் சத்தத்தை கேட்டு கொழுந்தனார் ஓடி வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி திடீர்னு என்னை காப்பாற்றுவதற்காக என்னோட சீலையை அவிழ்த்து விட்டாரு. என்ன செய்யறது? அந்த நேரத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் நடந்துக்குவாங்க. நான் சீலை அவிழ்ந்ததுக்கு அப்புறமா உள்ளாடைகளோட அப்படியே நின்னுட்டு இருந்தேன். என் மேல இருந்த கீழமா பார்த்துட்டு, அண்ணி, உங்களுக்கு எதுவும் ஆகலையேன்னு கேட்டாரு. நானும் இல்லன்னு சொல்லி சொன்னேன். ஆனா அவரோட பார்வை என்னை காப்பாத்த வந்தவர் மாதிரி இல்லாம வேறொரு விதமா மாறிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த நேரத்துல ஒரு பொண்ணு எப்படி இருக்க கூடாதோ அந்த நிலையில நான் நின்னுட்டு இருந்தேன். எந்த ஆணா இருந்தாலும் அப்படித்தான் இருக்கும். திடீர்னு என்னோட கொழுந்தனார் என்னோட பக்கத்துல வந்து, அண்ணி, உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுதுன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், இப்படி இருக்கப்போ என்னோட வயசுதான் முக்கியமான்னு கேட்டேன். சொல்லுங்க அப்படின்னு ஒருவித காந்த குரல்ல கேட்டாரு. எனக்கு இப்போ 30 வயசு ஆகுதுன்னு சொன்னேன். அன்னை இறந்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேட்டாரு. அதுக்கு நான் சொன்னேன், அன்னை இறந்து இதோட 5 வருஷம் ஆகுதுன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மதமதத்த குரலோட அங்க இருந்து போனாரு. நான் இன்னைக்கு நைட் முழுக்க தூக்கமே வராமா. என்னோட குழந்தனார் என்னை இன்னைக்கு 2 தடவை முழுமையா பார்த்துட்டாரு. முதல் பகுதி முற்பகல் 12 மணி 3 மணி 9 நிமிடம் சோகஸ்மேலி.
என்னோட மனசுக்குள்ள அந்த யோசனை ஏதேதோ செஞ்சுட்டு இருந்தது. என்னோட கொழுந்தனாரும் அப்படித்தான் இருக்குமோன்னு நினைச்சுக்கிட்டு நான் அப்படியே இருந்துட்டேன். நைட் 12 மணி இருக்கும். என்னோட கொழுந்தனார் தூங்காம ஹால்ல அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்தாரு. நானும் என்ன சத்தம் அப்படின்னு பார்க்கறதுக்காக என்னோட ரூம்ல இருந்து வெளியே வந்தேன். இரண்டாம் பகுதி 3:09 முதல் 3:34 வரை சோகஸ்மெலி. என்னோட கொழுந்தனை பார்த்ததுக்கு அப்புறமா என்னோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு பதட்டம். நேரா அவர்கிட்ட போயிட்டு, ஏன் தம்பி இன்னும் தூங்கலையா?ன்னு கேட்டேன். இல்ல அண்ணே, தூக்கமே இல்லை, உங்க நினைவாவே இருக்குதுன்னு, அது ஏன்னு தெரியலன்னு சொன்னாரு. அதை கேட்ட ஒரு நிமிஷம் என்ன செய்யறது, என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. நான் அவரோட முகத்தை பார்த்தபடியே நின்னேன். மூன்றாம் பகுதி 3:34 முதல் 4 மணி வரை சோகஸ்மெலி. அப்பா, அவர் என்ன சொன்னாருன்னா, அண்ணி, நான் உங்களை கல்யாணம் செஞ்சுக்கவா? அன்னை இல்லாம நீங்க மட்டும் குழந்தையோட தனியா இருக்கீங்க, நான் என்ன செய்யறது, நீங்களே சொல்லுங்க இன்னும் என்கிட்ட கேட்டாங்க. அதை கேட்ட நான் ஒண்ணுமே சொல்லல. அதுக்கு இல்ல அண்ணி, உங்களோட அழகுல நான் மயங்கிட்டேன்னு சொன்னாரு. ஒரு நிமிஷம் எனக்கு பதட்டமாவும் பயமாவும் இருந்துச்சு. நான்காம் பகுதி 4 மணி முதல் 4:20 வரை சோகஸ்மெலி. என்னோட கணவரோட தம்பி இங்க வீட்டுக்கு வந்து 2-3 நாள் தான் இருக்கும். அதுக்குள்ள எப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, இல்ல தம்பி, ஊர்ல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு அங்க இருந்து போக முயற்சி செஞ்சேன். என்னோட கொழுந்தனார் என்னோட கைகளை பிடிச்சுக்கிட்டு என்னை இறுக்கி அணைக்க முயற்சிச்சாரு. நான் அந்த அணைப்பில இருந்து தப்பி செல்ல முயற்சி செஞ்சேன். ஐந்தாம் பகுதி 4:20 முதல் 4:42 வரை சோகஸ்மெலி. ஆனா அவர் என்னை வலுவா பிடிச்சுக்கிட்டாரு. என்னோட கண்ணுங்களையும் என்னோட உதட்டையும் அவர் முத்தங்களால மாறி மாறி கொடுக்க ஆரம்பிச்சாரு. இதுக்கப்புறமா என்ன அப்படியே எங்களோட ஹால்ல இருக்கும் சோபாவில தள்ளி இருக்க அணைச்சிக்கிட்டு அவர் ஏதேதோ செய்ய முயற்சி செஞ்சாரு. திடீர்னு என்னோட குழந்தை அழுததுனால அவர் என்னை விட்டு சற்று நகர்ந்தாரு. ஆறாம் பகுதி 4:42 முதல் 5:02 வரை சோகஸ்மெலி. நானும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு என்னோட ரூமுக்கு வந்து கதவை மூடிக்கிட்டேன். அதுக்கப்புறமா என்னோட குழந்தையை கட்டுப்படுத்திக்கிட்டு அப்படியே தூங்கவும் ஆரம்பிச்சேன். காலையில விடிஞ்சது. என்னோட கொழுந்தன் எழும்பி வரல. நான் அவரோட ரூமுக்கு போயிட்டு, இன்னும் எழும்பலையா?ன்னு கேட்டேன். உள்ள இருந்து அவர் சொன்னாரு. ஏழாம் பகுதி 5:02 முதல் 5:25 வரை சோகஸ்மெலி. இல்ல அண்ணி, உங்க முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு வெட்கமா இருக்குன்னு சொன்னாரு. சரி, பரவாயில்லை, வெளிய வாங்கன்னு சொல்லி நான் சமையலறைக்கு போனேன். அப்பா, என்னோட கொழுந்தன் நான் சரி பரவாயில்லைன்னு சொன்னது நான் அதை ஏத்திக்கிட்டேன்னு நினைச்சாரோ தெரியல. வெளிய வந்தவர் நேரா குளியலறைக்கு போய் குளிச்சிட்டு நல்ல மணக்க வாசனைகளை தெளிச்சிக்கிட்டு சமையலறைக்கு வந்தாரு. எட்டாம் பகுதி 5:25 முடிவு சோகஸ்மெலி. சமையலறைக்கு வந்தவரு சும்மா இருக்காம என்னோட பின்னாடி வந்து என்னை கட்டி அணைச்சிக்கிட்டாரு. நான் முதல்ல வேண்டாம்னு நினைச்சாலும் அவரோட அணைப்பு என்னை ஒருவிதமான சுகத்துக்கு தள்ளுச்சு. நான் மெதுவா என்னோட மறுப்புகளை தவிர்த்தேன். அவர் அந்த ஆசைகளுக்கு இணங்கினேன். அன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால என்னோட குழந்தை பள்ளிக்கு செல்ல தேவையில்லை, நல்லா தூங்கிட்டு இருந்தா. நாங்க 2 பேரும் அவள தொந்தரவு செய்யாம அந்த சனிக்கிழமை பொழுது காலை வேளையிலேயே தனிமையில் இருக்க ஆரம்பிச்சோம். என்னோட குழந்தனார் என் கணவரை விட நல்ல வலுவானவரா இருந்தாரு. நான் இத்தனை வருஷம் தனிமையில என்னோட காலத்தை ஓட்டினேன்.
இப்போ கிடைச்சிருக்க என்னோட குழந்தன் என்னோட 5 வருஷ தாகத்தையும் தீர்த்துட்டாரு. என்னோட நிலத்திலேயே அவர் பயிரிடவும் ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு சில வாரங்கள் அந்த தொடர்பு சரியாதான் போச்சு. வேற வேற அறைகளாக இருந்த எங்களோட அறைகள் இப்ப ஒரே அறையா மாறுச்சு. ஒரு நாள் என்னோட பொண்ணு கேட்டா, ஏன்மா சித்தப்பா நம்ம கூட தூங்குறாருன்னு கேட்டா. அதுக்கு நான், சித்தப்பாவுக்கு பெய்யனா பயமா, அதான் நம்மளோட தூங்குறாருன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துனேன். இப்படியே போய்கிட்டு இருக்கப்போ ஒரு நாள் நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் என்னோட உடலை தொடர்ந்து போல நான் உணர்ந்தேன். திடீர்னு விழிச்சு பார்த்தேன். அப்ப பார்த்தா என்னோட பக்கத்து வீட்டுக்காரன். அவனோட பேரு ஜீவா. என்ன ஜீவா இங்க செய்றேன்னு சொல்லி நான் கத்துனேன். அப்ப அவனோ, கத்தாத. நீ உன்னோட குழந்தனோடு செய்ற எல்லா தூளியமுமே எனக்கு தெரியும். என்னோட மொபைல்ல நான் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் இந்த கிராமத்துல உள்ள எல்லாருக்கும் அதை காட்டவா இல்ல வெப்சைட்ல அப்லோட் பண்ணவா அப்படின்னு கேட்டான். இதை கேட்ட ஒரு நிமிஷம் நான் நிலை குழிஞ்சு போயிட்டேன். என்னடா இது எப்படி நடக்குதே? இதை யார்கிட்ட சொல்றதுன்னு நான் திகைச்சபடி, இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா, உன்னோட குழந்தனுக்கு கொடுத்த அனைத்தையும் எனக்கும் நீ தரணும். இல்லன்னா நான் இந்த கிராமத்துல இருக்க எல்லார்கிட்டையும் போயிட்டு உன்னோட எல்லா வண்டவாள விஷயங்களையும் சொல்லிடுவேன்னு என்னை பயமுறுத்துனான். அவனோட ஆசைக்கு என்னை இணங்கவும் வச்சான். அவனும் என்னை அடைஞ்சிட்டான். இப்ப நான் என்ன செய்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். குழந்தன் அந்த நேரத்துல எங்க போனாருன்னு தெரியல. ஒரு 2 மணித்தியாலம் கடந்ததுக்கு அப்புறமா அவர் உள்ள வந்தாரு. அப்பா, நான் குழந்தனார் கிட்ட கேட்டேன், எங்க போனீங்க? அதுக்கு அவரு, நான் வெளியில பேச போனேன். என்னோட நண்பர்கள் கூட கதைச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னாரு. அதுக்கு என்ன விஷயம்னு கேட்டேன். என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு விசா அனுப்பியிருக்கிறான். என்ன மலேசியாவுக்கு வர சொல்றான். நான் அங்க போயிட்டு வரவா? ஒரு 6 மாசம் வேலை இருக்காம். அந்த வேலையை முடிச்சா நல்ல பணம் கிடைக்குமா அப்படின்னு சொல்றாங்க. நான் அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நாம 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு சொன்னாரு. நான் இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லல. சரின்னு சொல்லி, நீங்க போயிட்டு வாங்க, நீங்க வந்ததுக்கு அப்புறமா நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோம். ஊர்ல உள்ளவங்க என்ன சொன்னா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி, நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறதே முக்கியம்னு சொன்னேன். அவரை சமாதானப்படுத்தி நம்பிக்கைக்குரியவரா மாத்தி நான் அனுப்பி வச்சேன். அன்னைக்கு மத்தியானம் ஒரு 12 மணி இருக்கும். என்னோட குழந்தனார் கடைசியா என்னை கட்டிப்பிடிச்சு முத்தமிட்டு என்னோட குழந்தைக்கு முத்தம் கொடுத்துட்டு போனாரு. அன்னைக்கு நைட் நான் தனியாதான் இருந்தேன். அப்பா, எனக்கு ஒரு போன் கால் வந்துச்சு. பின்னாடி வாச கதவை தார்ன்னு சொன்னான். நானும், நீங்க யாருன்னு கேட்டேன். அதுக்கு, நான் உன்னோட பக்கத்து வீட்டுக்காரன் பதில் வந்துச்சு. நான் மெதுவா போயிட்டு கதவை திறந்தேன். அவன் உள்ள வந்தான். அப்பா, என்னோட பிள்ளை நல்லா தூங்கிட்டு இருந்தான். அவன் எதுக்காக வந்தான்னு எனக்கு தெரியும். நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லிராத. என்னோட குழந்தனார் என்னை கல்யாணம் செஞ்சுக்க போறாரு. நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ போறோம். எங்களை வாழவிடு அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு அவன் சொன்னான், நீ உன்னோட குழந்தனை கட்டிக்கோ, இல்லன்னா இந்த ஊர்ல இருக்கிற எவனையாவது கட்டிக்கோ. எனக்கு என்ன? எனக்கு வேண்டியதெல்லாம் உன்னோட உடல் சுகம்தான் அப்படின்னு பச்சையா என்கிட்ட சொன்னான். நான் அவனோட ஆசையை தவிர்க்கவும் முடியாமல் விட்டு விலகவும் முடியாமல் அவனோட ஆசைக்கு இணங்குற மாதிரி ஆச்சு. அதுக்கு பிறகா அவன் தினமும் இரவு வேலைக்கு வர ஆரம்பிச்சான்.
இந்த வேலையே தொடர்ந்தும் நடந்துகிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அவன் அப்போ நாங்க 2 பேரும் தனிமையில ஈடுபட்டிருந்தோம். பின்வாசல்